வணக்கம் நேயர்களே. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் தகவல்களும் தலைவர்களின் பேச்சுக்களுமே விவாத நேரத்தின் தலைப்புகளாக மாறியிருக்கின்றது. இன்றைய விவாத நேரத்தின் தலைப்பை பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தல் பணியில் திமுகவை முந்தும் அதிமுக கூட்டணி. வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்கிய தலைவர்கள். தொகுதிகளை இறுதி செய்ய முடியாமல் தவிக்கும் திமுக கூட்டணி. வேட்பாளர்கள் தேர்விலும் நெருக்கடி காத்திருக்கும் என எதிர்பார்ப்பு. ஓரம் கட்டப்பட்டாரா அண்ணாமலை? அதிருப்தியில் ஆதரவாளர்கள். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் முனைவர் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் டாக்டர் பூபதி ஜான் அவர்கள். சார் வணக்கம். அதிமுக ஆதரவாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், முதலில் பூபதி ஜான் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் இன்றைய விவாத கருத்துக்களை. தொகுதிகளை இறுதி செய்ய முடியாமல் தவிக்கிறது திமுக கூட்டணி. அதுவும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் தங்களுடைய அந்த பிரச்சாரத்தில் திமுகவை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறார். ஏன் கூட்டணி இறுதி செய்வதிலும் பயங்கர குழப்பம், வேட்பாளர்களை இறுதி செய்வதிலும் பயங்கர குழப்பம். இந்த குழப்பம் எதனால் வந்தது என்றால், அதிமுக பிஜேபி கூட்டணி அவர்களுடைய பிரச்சாரம், அவர்களுடைய யுக்திகள் ஓராண்டுக்கு முன்னதாகவே நாங்கள் அனைத்தையும் அறிவித்து விட்டோம். ஸோ எங்களோட பிளான் எல்லாம் பக்காவாக இருக்குது, எங்களோட பிளானிங் எல்லாம் பக்காவாக இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன திமுக தான் இன்னமும் தன்னோட வியூகம் என்னவென்றே யோசிக்க முடியாமல் திணறுகிறது என்று உங்களுடைய கருத்து என்ன? மேடம், அடிப்படையிலே திமுக கூட்டணி எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் சொன்னது பார்த்து திமுக கூட்டணியே ஆகலைன்னு சொல்கிறீங்க. கூட்டணியெல்லாம் ஆகி முடிஞ்சு போச்சு. சோறெல்லாம் ஆக்கி வச்சாச்சு. பரிமாறாமலே வச்சுட்டு இருந்தா என்ன சார் பரிமாறும் மேடம்? டேபிள்ல எல்லா சமைச்ச பொருள்களும் அழகான சுவையான சமைச்ச இனிப்புகள் எல்லாமே, அதற்கு தேவையான நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லா ஐட்டம் டேபிள்ல இருக்குது. கூட்டணி பர்ஃபெக்டா எல்லாமே இருக்குது. இது கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது ஒரு சித்தாந்த கூட்டணி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக அமைஞ்சிருக்கிற கூட்டணி. எங்க கூட்டணியை பொறுத்து, திமுகவினுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையோ சலசலப்போ இல்லை. என்ன ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னா, அந்த அப்ரோச் அதை ஒத்துக்கணும். அந்த கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை அந்த இருக்கக்கூடிய அந்த அப்ரோச்சில் அதில் கொஞ்சம் 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 யோசிக்கிறாங்க, கொஞ்சம் தயக்கம் இருக்கு. அது வெளிப்படையாக சக்குன்னு சொல்ல முடியல. என்ன காரணம் அப்படின்னா, மேடம் வச்சிருக்கிற பையில கிட்டத்தட்ட 10 கிலோ பையில 11 கிலோ வெயிட்டை போட்டோம். அந்த எக்ஸ்ட்ரா ஒண்ணே எப்படி எடுக்கிறதுன்றது இப்ப குழப்பம் மேடம். இன்னொன்னு சொல்ல, 10 கிலோ பை மேடம் 11 கிலோ வெயிட்டை போட்ட மேடம். அப்போ 1 கிலோ மீதி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பைய அமுக்கி வைப்பீங்களா இல்லையா? இல்ல, எடுக்கிறதுக்கு ஒன்னும் பிரயத்தனம் பண்ணல. இருங்க எடுக்கல மாட்டோம். எடுக்கல. ஏன்னா வெயிட் 11 கொண்டு போய் ஆகணும். வெயிட் கொண்டு போனா தான் வெயிட்டா இருக்கும். அப்போ போற இடத்துல வெயிட் கொண்டு போன வெயிட்டா இருக்கும். அப்போ 10 கிலோ பையில 11 கிலோ கொஞ்சம் அழுத்தும் பொழுது கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. அது ஒத்துக்கணும். இல்ல, எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க அந்த வெயிட் அதிகமாக இன்னும் அமுக்க அந்த பையுக்கு எதுவும் நாசம் வந்துடக்கூடாது, அது டேமேஜ் ஆயிடக்கூடாது. பைய தோல்ல செஞ்ச பை, தோல்ல செஞ்ச பை. ஏன்னா கொள்கை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க அதனாலதான் பார்க்கணும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, விசிகா கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ்களாக இருக்கட்டும், ரெண்டாவது இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் சிபிஐ சிபிஎம்மாக இருக்கட்டும், முன்னாடி போட்டியிட்ட தொகுதியை விட ஒரு தொகுதி குறைச்சிக்கிட்டாங்க. ஆனாலும் வருத்தங்கள் இருந்துச்சு. சிபிஎம் தலைவர் கூட மிகவும் வருத்தப்பட்டார். நாங்கள் வருத்தப்படுகிறோம். எல்லாரும் வருத்தப்படுறதுல எல்லாரும் வருத்தப்படுவாங்க. ஆனாலும் வருத்தப்பட்டாலும் அவர்கள் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் ஒன்றிணைந்து போராடுகிறோம். என்னென்னா, ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது எங்களுக்கு. நாங்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியே போகல. ஆனால் ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்னா, எப்பேற்பட்டாவது எந்த சூழ்நிலையாவது சாதியவாத மதவாத அரசியல் தமிழகத்திலே காலூன்ற விடக்கூடாது என்கிற ஒரே ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடருகிறோம் என்று சொல்கிறாங்க. அதுதான் கொள்கை கூட்டணியினுடைய எடுத்துக்காட்டு.
இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி தான் பார்க்கணும். அப்படி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்களையும் அனுசரித்து அதை டெக்னிக்கலாக அதை போயிருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா இதை இன்னும் கொஞ்சம் ஒரு 1 வீக் 2 வீக்ஸுக்கு முன்னாடி இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு, ஏன்னா தேமுதிக அப்படிங்கிற கட்சி உள்ளே வரும்பொழுது அதற்கு சீட்டுகள் கொஞ்சம் கொடுக்கப்படும் பொழுது இந்த சீட்டுகள் எல்லாம் இவங்களுக்கு பிரியுமே அப்படின்னு கொஞ்சம் இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தோம்னா இந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிருக்கலாம். தேவையில்லாத விமர்சனங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க பயன்படுத்தினீங்க. இந்த காம்ப்ரமைஸ் கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு திமுக எதிர்பார்க்குதா? திமுக எந்த இடத்துலயும் தன்னை கீழே இறக்கிட்டு அடுத்தவங்களை ஆளுமையோட சேர்க்கணும்ன்ற எண்ணம் இல்லையா? திமுகவுடைய இது பார்த்தீங்கன்னா அவங்களை எப்படியாவது ஒரு 170 தொகுதியில் போட்டிடணும். முன்னாடி லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 188 போட்டிட்டாங்க, 135 வெற்றி பெற்றார்கள். இப்போ 175 அந்த வெற்றி பெறாங்க. அப்போ என்ன ஒரு சிக்கல், கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் எப்படின்னா, திமுகவினுடைய தலைமை எங்கே தனிப்பெரும்பான்மை வராமல் போய்விடுமோ, அப்படி போலன்னா கொஞ்சம் சிக்கல் வருமோ, அதனால் நம்மளை கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது வின் பண்ணணும். வின் பண்ணுறதுக்கான யுக்திகளை எல்லாம் அவங்க கையாளுறாங்க. அதில் தப்பு கிடையாது. என்ன அப்படின்னா, அரவணைச்சு போன கூட்டணிகளில் கொஞ்சம் அந்த ஷீட் ஷேரிங்கில் கொஞ்சம் ஒரு முன்னுக்கு பின்னுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தா கரெக்டாக இருக்கும். புது வரவுகள் வந்ததுனால அவருக்கு தடுமாற்றம் ஆயிடுச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பயணித்தவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. உண்மையிலுமே அது நியாயம், நிதர்சனமான உண்மை. அப்படி ஆனாலும் அந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க பயணம் பண்றாங்க. அதுதான் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ். பழையன கழிதல் புதியன புகுதல் வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் வருவது சகஜம் தான். அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னு நீங்களே உங்களோட கருத்துக்களை வெளிப்படையா சொன்னீங்க. அதாவது இவ்வளவு பெரிய பாரம்பரியம், அரசியல் அணுகுமுறை, சாணக்கியத்தனம் அத்தனையும் நிறைந்தவர்கள் இந்த ஆன்டிசிபேஷன்ல ஏன் கொஞ்சம் சறுக்கி இந்த மற்றவர்கள் பேசுவதற்கு இடம் கொடுத்து விட்டார்கள்? கண்டிப்பாக அதுதான் நம்ம அந்த ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்மெல்லாம் பொது தளத்தில் இருந்து பார்க்கறதுனால அது இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த விதமான பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. ஒருவேளை கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடவே இருப்பான் சொந்தக்காரங்கெல்லாம் கூடவே இருப்பாங்க, வாங்க போகலாம் கண்டுக்க மாட்டாங்க. புதுசாக ஒருத்தர் வந்திருப்பாங்க, அவனை உட்கார வச்சு சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுன்னு சொல்லுவோம். நம்மளே சொல்லுவோம் பார்த்தீங்களா வீட்டில். ஆனால் கூடவே இருப்பான். அடப்பாவி, நான் இவ்வளோ நாள் கூடவே இருக்கணும், நம்மளை ஒன்றுமே சொல்லுவோம். இப்போ தான் வந்தாயா, அவனுக்கு அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லுவோம். நம்மளே சொல்லுவோம், ப்ராக்டிக்கலாக சொல்லுவோம். அப்புறமே அவங்ககிட்ட கேட்டா, என்னங்க எங்களை கூட, எப்பா நீ ஒரு ரத்தத்தோட ரத்தம்பா, சதையோட சதையா இருக்கிறப்பா, என்னப்பா நீ போய் என்ன தப்பா நினைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருந்து டீல் பண்ணாங்களோன்னு தான் தோணுது. சரிங்க சார், அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற அந்த பாலை நம்ம இப்போ கோவிந்தராஜன் சார் கிட்ட போடலாம். என்ன சார், ரொம்ப நாங்கள் பிரச்சாரத்தை எல்லாம் சீக்கிரமாகவே தொடங்கிட்டோம், எங்களோட பிளான் எல்லாம் பக்காவாக இருக்குன்னு தன்னை பற்றி மட்டும் பேசாமல் எதிர்த்தரப்பில் இதெல்லாம் ஏன் இல்லை அப்படின்ற கவலையோடவும் தன்னோட விமர்சனத்தை வைத்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள். உங்களுடைய கருத்து? இது கவலையெல்லாம் கிடையாதுங்க. அது அவர் வைக்கக்கூடிய, ஏன்னா இவ்வளோ நாளாக இன்டாக்டாக இருக்குன்னு உருட்டிட்டு இருந்தாங்கல்ல, இன்டாக்டாக இருக்குது. இது நவகிரகங்கள் போல ஒவ்வொருத்தரும் ஒரு திசைக்கத்தை இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இது எல்லாம் ஒரு திசையில இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. சார் சொன்னார், டாக்டர் ஐயா, மருத்துவர் ஐயா, டேபிளில் போட்டு எல்லாம் மீல்ஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குன்னு. ஆனால் மீல்ஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்க, பசியில் இருக்காங்க, சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டளையை போட்டிருக்காங்க. மீல்ஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கு, ஆனால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு தடையை. ஆறுனா அப்புறம் என்ன ருசியா இருக்க போகுது, சாப்பிடக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கிறாங்க. அதை அவருக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இன்னொன்று, சார் மருத்துவரில் இருக்காரு, அவர் பேக் எக்ஸாம்பிள் சொல்றாரு. மருத்துவ ரீதியாகவே நான் சொல்றேன், பாடி மாஸ் இண்டெக்ஸ். அவர் மருத்துவர் ஐயா வெயிட்டோ குறை அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ல வெயிட்டோ குறைன்னு தான் அவங்க பரிந்துரைப்பாங்க. இது ஓவர் வெயிட்டா இருக்குது. ஒரு ஷேர் ஆட்டோல எவ்வளவு பேர் போக முடியும்? அது போலதான் இருந்துட்டு அவங்களுடைய கூட்டணி. என்ன சார் ஷேர் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டீங்க திடீர்னு? ஆமாங்க, ஒரு ஷேர் ஆட்டோல இப்ப போறவங்க ஷேர் ஆட்டோல என்ன பண்ணுவாங்க, ஷேர் ஆட்டோல போறப்ப ஸ்டாப்பிங்ல நிறுத்தியா ஏறு 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 ஏறுன்னு சொல்லி இவ்வளவு பேர் இறங்கினாலும் இறங்குற அளவுக்கு திரும்ப ஏத்திக்கிறதுக்கு தானே அந்த ஆட்டோ. ஏங்க ஆட்டோல ஏறி அவங்க என்ன பண்ண, வரவங்க எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்கல்ல, போறக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் போறவங்க கூட வா ஏறு வா ஏறு வா ஏறுன்னு சொல்லி கூட்டணியில சேர்த்துக்கிறாங்கல்ல. அதுதான், அதுக்கு தான் ஷேர் ஆட்டோ உதாரணத்தை சுட்டி காட்டுறேன். எந்த ஆட்டோ நல்ல ஆட்டோ, மக்கள் கொஞ்சமான விலையில நல்ல பெரிய ஆட்டோல நீங்க பேசுறப்ப நான் குறிக்கிட்ட ரெண்டாவது சுத்துல நீங்க உங்களுடைய இதை வச்சுங்க. முதல் சுத்துல நம்ம இது பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா அதிமுக
அவர் வந்து தெள்ள தெளிவாக அவர் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 150 வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு. கூட்டணி தொகுதிகள் பங்கீடெல்லாம் போட்டு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத அறிவிச்சிட்டு தேர்தல் அறிக்கையும், அதாவது கதாநாயகனா தேர்தல் அறிக்கை இன்னைக்கு இருக்குது. எல்லாம் வரவேற்பு, அப்படி வரவேற்கிறாங்க பொதுமக்கள். அனைத்து தரப்பு மக்களும் தேர்தல் அறிக்கையை வரவேற்கிறார்கள். ஸோ தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுட்டாரு, பிரச்சாரத்துக்கும் போயிட்டு இருக்கிறாரு. இதுல திமுகவை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி கனிமொழி NVN சோமு முந்தானத்துக்கு சொல்றாங்க பேட்டியில, ஒரு தலித்து பெண்களுக்கு கூட இடம் கொடுக்கலன்னு. இப்பதானே இன்னைக்கு தானே வந்திருக்குது லிஸ்ட். அவங்களுக்கு உங்களுடைய இந்த செய்தியின் வாயிலாக திமுகவை சேர்ந்த அண்ணன் கூட சொல்லிட்டோம், அந்த கனிமொழி NVN சோமு அவர்களுக்கு சொல்லணும், 17 பெண்கள் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். அதுல 11 பெண்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். இந்த சுட்டி காட்டுறேன், திமுக எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்னு தெரியும். சமூக நீதி சும்மா வாய் வார்த்தை தான், ஆனா செயலில் கொடுத்திருக்கிறார். அதாவது 17 பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அந்த 17 பெண்கள்ல 11 பெண்கள் பட்டியலத்தை சார்ந்தவர்கள். இதுதான் வந்து சமூக நீதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அடையாளம். அடுத்தது ஜெயலலிதா அவர்கள் பாணியில் 43 புதுமுகங்கள், புது யங் ஃபேஸஸ் அவர் கொடுத்துருக்காங்க. அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனை எதிர்த்து யார் நிற்கிறாங்க தெரியுமா? ஒரு ஒன்றிய செயலாளர் அவரை தான் நிற்க வச்சிருக்கிறார். அப்போ எவ்வளோ ஒரு இது இருப்பாங்க, எல்லோருக்கும் வாய்ப்பு. அவர் இவ்வளோ நாளாக சொல்லியிருந்தார் சீனியர். நிச்சயமாக அவர் தோப்பது கோபிச்செட்டிப்பாளையத்தில் திரு செங்கோட்டையன் தோக்குவது உறுதி. என்ன அந்த கேண்டிடேட் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வேலை செய்வாங்க. சொல்றீங்க, இது வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு வார்த்தை தான். ஆனால் வெற்றி கண்டு அந்த சட்டமன்ற உறுப்பினராக களம் கண்டு வெற்றி பாதையில் இருக்கும் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அந்த சந்தேகத்தை மட்டும் பூர்த்தி செய்யுங்க. புரியல, நீங்க இன்னொரு சொல்லுங்க. அதாவது ஆல்ரெடி தே ஹவ் ப்ரூவ்ட் தெம்செல்வ்ஸ், ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அங்க உள்ள வந்தவங்க. ஏன்னா ஜூனியர்ஸ்க்கெல்லாம் நிறைய இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்களே சந்தோஷமா சொன்னீங்க. ஆனா அதுல ஏற்கனவே ப்ரூவ் பண்ணவங்களுக்கு இப்ப இடம் நிச்சயமாக. அதுல பாத்தீங்கன்னாக்கா 30 இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏஸ் 30 பேர் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அதுல 15 முன்னாள் அமைச்சர்கள் அடக்கம் 27 இப்ப வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் 27 பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க. 5 முன்னாள் எம்பிக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க எல்லாரையும் அரவணைத்து கொண்டுதான் பண்ணிருக்காரு. எல்லாம் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ 30 சிட்டிங் எம்எல்ஏ, 15 27 முன்னாள் எம்எல்ஏ, எல்லாருக்கும் இந்த அனுபவம் எல்லாம் பேலன்ஸ்டா தான் போட்டு கொடுத்துருக்காங்க. புதுமுகத்தையும் பேலன்ஸ்டா போட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த இதுல வந்து நல்ல திறம்பட எடப்பாடியார் அவர்கள் நல்ல அது எல்லாமே ஃபர்ஸ்டா இது பண்ணி திறம்பட இப்ப இது பண்ணிட்டாரு. அவருடைய வெற்றி உறுதி. இங்க பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்க பாத்தீங்கன்னா கூட்டணியா அங்கதான் அங்க இன்டாக்ட்னு சொல்றது, அங்க வந்து எப்படி லூசா இருக்குதுன்றதுக்கு நவகிரகமா இருக்குது. இதுதான் பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா திமுகல அவங்க தனியா நிக்கிறாங்க, காங்கிரஸ்ல அவங்க தனியா நிக்கிறாங்க, விசிகால அவங்க தனியா, எல்லாரும் தனித்தனியா நின்று தேர்தலை சந்திக்கிறாங்க. இப்படித்தான் இருக்கிறது அங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த திமுக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி. நிச்சயமாக பாண்டிச்சேரியில் இப்படி இருந்துச்சுன்னா அதை தமிழகத்திலும் பிரதிபலிப்பது, அது நிச்சயமாக தமிழகத்துல பிரதிபலிக்கும். இவங்க ஆரம்பத்திலே இப்படி ஒற்றுமை இல்லாத இருக்காங்க. தமிழகத்துல இவங்களுக்கு என்னத்துக்கு நம்ம ஓட்டு போட்டு இது பண்ண போறோம்? 17 பெண்கள் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப கேக்குறோம் ஒரு கேள்வி, பா வளர்மதி அப்புறம் கோகுலேந்திரா அவங்க 2 பேருக்கும் சீட் கிடைக்கும். இன்னும் அனௌன்ஸ் பண்ணலங்க. இன்னும் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து கிரீமி லேயர்ல இருந்த பெண்கள், சக்தி வாய்ந்த பெண்கள், அமைச்சராக இருந்தவர்கள், அவங்களே ஏன் क्वेश्चन மார்க்? இன்னும் 20 தொகுதிகள் அனௌன்ஸ் பண்ணல. வெயிட் பண்ணுங்க. ஏன் கனிமொழி NVN சோமு அவசரப்பட்ட மாதிரி அவசரப்படுறீங்க? உங்களோட பார்வையில எனக்கு வந்து அரசியல்வாதி அரசியல் பண்ணல, உங்களோட அனாலிசிஸ் எப்படி இருக்கு? கிடைக்குமா கிடைக்காதா? அவசரப்பட வேண்டாம், பொறுங்க. இன்னும் வரல, இன்னும் 20 பாக்கி இருக்குது. நேற்றுக்கு கனிமொழி NVN சோமு இதே தானே சொன்னாங்க. எந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, தலித்துகளுக்கு முக்கியத்துவம் இல்லை, என்ன இது ஆஹா ஓஹன் அவங்க இப்ப சொல்ல அவங்க நம்மள்ட்ட இது பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க 11 உங்களோட பாசிட்டிவிட்டி நிச்சயமா உங்க 2 பேருக்கும் சீட் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க சார். நந்தகுமார் சார்,
இப்போ சற்று முன்னதாக எடப்பாடி அவர்கள் வந்து ஆலந்தூர்ல பரப்புரை மேற்கொண்டிருக்கும் பொழுது ஒரே இழுபறியில தான் இருக்குது திமுக. நாங்கெல்லாம் எங்களோட பேச்சுவார்த்தையெல்லாம் 4 நாட்களை முடிச்சுட்டு எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணியிருக்கோம். கூட்டணியாக இருக்கட்டும், தொகுதியாக இருக்கட்டும், வேட்பாளர்களாக இருக்கட்டும், அறிக்கையாக இருக்கட்டும், அத்தனையும் ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கோம். ஆனா 25 நாட்கள் ஆகியும் இன்னமும் இழுபறியில் இருக்கிறதே திமுக. அதுவும் ஆட்சியில இருந்தவங்க நாங்க இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம், வல்லவர்கள் நல்லவர்கள் திரும்பவும் ஆட்சி கட்டில் அமர்வோம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் ஏன் இன்னும் இந்த குழப்பத்திலே இருக்காங்க? அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான கருத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். திமுக பயப்படுதுன்றாங்க, அதையும் சேர்த்து உங்ககிட்ட கேட்குறேன். யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி இருந்தால் மன்னிச்சுக்காங்க. அதாவது மகாபாரதம் கதை உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். மகாபாரத கதையில் பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரன், அதாவது அஸ்னாபுரத்தோட சக்கரவர்த்தி, தன்னோட மகன் துரியோதனனை எப்படியாவது அரியணை ஏற்றியே ஆக வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிதாமகர் பீஷ்மர் பேச்சை கேட்கல. கூடவே இந்த உதவி செஞ்ச அமைச்சர் மதுரர் தம்பி விதுரர் பேச்சை கேட்கல. குலகுரு கிருபாச்சாரியர் பேச்சை கேட்கல. கூடவே இருக்க இன்னொரு குரு துரோணாச்சாரியர் பேச்சையும் கேட்கல. ஏன் ஒரே ஒரு கிராமத்தை மாத்திரம் கூடுறான்னு சொன்ன பரமாத்மா கிருஷ்ணர் பேச்சையும் கேட்கல. ஆனால் தன் மகன் அரியணை ஏறிய ஆவான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்த ஒரே ஒருத்தர் பேச்சை மாத்திரம் கேட்டார். சகுனியோட பேச்சை மாத்திரம் கேட்டு 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 அஸ்னாபுரம் என்னாச்சு? காணாம போச்சு. அதாவது உலகத்திலேயே முதல் ஜெனோசைட், மனிதகுல அழிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கதையில் என்ன சொல்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் தான். அதாவது 8 தேவர்களை தவிர அதில் வந்த மொத்த மனித குலம் அழிஞ்சு போயிருக்காங்க. இப்போ நான் நம்மளோட கேள்விக்கு வரேன். இதை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாக்டர் பூபதி ஜான் சொன்னார், ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணல, கொஞ்சம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணிருக்கலான்னாங்க. அதுக்கு தாங்க நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே டிசம்பர் 3ஆம் தேதி ஐவர் குழுவை போட்டு வந்தோம். நீங்கள் கேட்கல. சரி, ஓகே, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணோன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு குழு அமைக்கணும். இல்லை, உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அது பண்ணிடணும். அதுவும் பண்ணலை. 9 வருஷமாக 9 இயர்ஸு 10 தேர்தலை கூட இருந்து உங்களுக்கு நாங்கள் பல்லக்கு தூக்கியிருக்கோம், ஓடி வந்திருக்கோம், பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், வாக்குகளை வாங்கி தந்திருக்கோம். 25 ஓட்டில் 100 ஓட்டில் 25 ஓட்டு நம்மளோட ஓட்டு திரும்ப சொல்லியிருக்காரு. அதில் 5 ஓட்டு எங்கள் ஓட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் கூட இருந்து உங்களுக்காக உழைச்சாங்க. அது மாத்திரம் இல்லாமல் கடந்த 5 வருஷமாக உங்களுக்காக எவ்வளவு கேள்விகள் கணைகள் தொடுக்கப்பட்டாலும் அதற்கு உங்களுக்கு முன்பாக நாங்கள் கேடயத்தை ஏந்தி கொண்டு பதில் சொல்லியிருக்கோம். அப்படியாப்பட்ட எங்களுக்கு எல்லாருக்கும் குறைச்சி கழிச்சு பேசி நாளைக்கு வா, இன்றுக்கு போய் நாளை வா, இப்படியே சொல்லி 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 அதாவது ஒவ்வொருத்தரும் மனவேதனைப்பட்டு சரி ஓகே, இப்போ பூபஜான் சொன்ன மாதிரி சமூக நீதி, மதச்சார்பற்ற ஒரு தமிழகம், மத நல்லிணத்தை காப்பாற்ற வேண்டும் என அனைத்து கட்சியும் ஒரு தியாகத்தை செய்து கொடுத்த சீட்டை வாங்கிக்கிட்டோம். இப்ப கொடுத்த நம்பர்ல ஜெயிக்கிறதுக்காக நாங்க ட்ரை பண்ணோம்ல, சொல்லுங்க. நிச்சயமா இப்போ நீங்க 6 கொடுத்தீங்க சார், 4 ஜெயிச்சோம். இப்ப 5 கொடுத்துருக்கீங்க, 5ல நாங்க ஒரு 4 ஜெயிக்கணும்ல. அப்ப ஜெயிக்க வேண்டிய தொகுதியா கொடுங்கன்னு இப்ப நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இதனாலதான் இங்க பிரச்சனை. சார், இப்போ குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். இப்போ பூபதி ஜான் சார் சொன்னார், அதாவது பெரும்பான்மையோடு திமுக வர வேண்டும் என்ற அந்த ஒரு நினைப்பில் முனைப்பு காட்டுவதால் தான் அந்த நம்பர்ல காம்ப்ரமைஸ். ஏங்க பெரும்பான்மையோட எந்த தொகுதியில நாங்க வின் பண்ணா எங்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கோ அதை எங்க கிட்ட வச்சுட்டு மீதி இருக்கிறத தான் உங்களுக்கு தர முடியும். 21ல என்ன பண்ணீங்க? 2021ல தேர்தல்ல என்ன பண்ணீங்க? நீங்க ஜெயிக்கிற தொகுதியில கூட்டணி கொடுத்தீங்க. ஏன் கூட்டணி இன்டாக்டா இருக்கணும்? அப்போ உங்களுக்கு இப்ப ஜெயிச்சோட மமதில இருக்கன்னு இவரே சொல்றாரு. அப்ப நீங்க 23 கட்சியை கூட சேர்த்து நாங்க ஜெயிச்சிருவீங்களா? ஏங்க தேமுதிக எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாரும் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அவங்களை எடுத்துமே நீங்க வந்து ஒரு ராஜ்யசபா கொடுத்தீங்க, சரி ஓகே, 10 சீட் எடுத்து கொடுக்குறீங்களே. அந்த இரட்டை இலக்கம்ன்றது உங்களுக்கு பிடிக்கல? இல்ல, எங்களுக்கு பிடிக்கலங்க. 10 வருஷமா கூட பாடுபட்டவங்க நாம யோசிச்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் சொன்னாரு கூடவே சோறு போட மாட்டா, திடீர்னு வந்து சோறு போடுவோன்னு கூட உரிமையை எடுத்து சாப்பிட்டு போவான். அந்த மாதிரி அந்த உரிமை எங்களுக்கு கொடுக்கணும்ல, அந்த உரிமையே இல்லையே.
ஆட்சியில் பங்கு ஆட்சியில் பங்கு 3 மாசமா கேட்டுட்டு இருக்கோமே, அதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க. சரி, ஓகே. இங்க நம்ம வந்து நாட்டில் வந்து இந்த மத சக்தியை உள்ள விடக்கூடாது, மதவாத சக்தியை உள்ள விடக்கூடாது, நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருமா என்ன பண்ணிருக்கணும், அரவணைக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில எல்லாரையும் சிதறு தேங்காய் மாதிரி ஒவ்வொரு பக்கம் ஓட விட்டீங்க. நீங்க பேசிட்டு இருக்கோம். இப்ப பாண்டிச்சேரியில் இவர் சொல்றாரு, பாண்டிச்சேரியில் நீங்க யாரை கேட்டு நீங்க பாட்டுக்கு உங்க பத்திர கூட்டணி கட்சியா நீங்க ஒரு கூட்டமைப்பை வச்சு நீங்க ஒரு செயல்வீரர் கூட்டம் போடுவீங்க? காங்கிரஸ் இல்லாம, காங்கிரஸ் டாமினன்ட் கட்சி, அது இல்லாம நீங்க வந்து 3 கட்சியை வச்சு நீங்க அங்க ஒரு கூட்டம் போடுறீங்க. அப்ப காங்கிரஸ் சும்மா இருப்பாங்க? அங்க இருக்கிறவங்க பிசிகா தனியா 3 சீட் அவங்க நிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டு நீ கொடுத்துட்டு போ, எங்களுக்கு கொடுங்க, நீங்க நிக்கிறீங்க. அப்ப காங்கிரஸ் கொடுத்துட்டு போனோம். அங்கே நாங்க தான் போடுவோம்னா போட்டிக்கு போட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அந்த மனசுக்குள்ள அழறோம் அப்படின்றதோட மனசுக்குள்ள அழுவலாங்க. அதாவது தொண்டர்களா வந்து கதறி அழுதிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க போற பாதை சரியான பாதை இல்லை. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது அவங்கள வழி நடத்துறவங்க யாரோ தப்பா வழி நடத்துறாங்க. அந்த சகுனியோட பேச்சை கேட்டு இவங்க இப்படி போனாங்கன்னா ரொம்ப கஷ்டம் கூட்டணி. சரிங்க சார், நம்ம பேசுவோம் தொடர்ந்து. சார் நீங்கள் சொல்லுங்க. அதாவது சிவசங்கர் சார், இப்படி இந்த பார்வையில் அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு பக்கம், இன்னமும் தொகுதிகளையும் வேட்பாளர்களையும் தேர்தல் அறிக்கையும் தயாரிக்காத திமுக இன்னுமே வந்து ஷேர் ஓட்ட மாதிரி கோவிந்தராஜன் சார் சொன்னார், அறிவாலயம் பக்கமாக இந்த கதவிலேருந்து இன்கேட்லேருந்து அவுட்கேட்லேருந்து யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கள எல்லாம் ஏற்றிக்கொள்கிறார்கள். இப்படி போனால் அப்போ அந்த ஏற்கனவே இருக்கிறவங்க இறங்குவாங்களான்னு அந்த குழப்பத்தில் ஒரு பக்கம். இப்போ இந்த நேரத்தில் பிஜேபியோட அந்த வியூகம், அவர்கள் தொகுதி பங்கீடு என்பது, வேட்பாளர்களை கண்டறிவது என்பது எந்த வகையில் பிரகாசமான வாய்ப்பாக அதிமுகவிற்கு பயன்படும்? அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ணன் மகாபாரத கதையெல்லாம் சொன்னாங்க. அந்த செஞ்சோற்று கடந்தியக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாங்கிறது திமுக காங்கிரஸ், இது யாரு கூட பண்ற இல்ல. அவங்களும் சொல்றேன், அவங்க காங்கிரஸ் வந்து உள்ள அவரோட மனக்குமுறலை பார்க்கும்போது இது தெரியாம சேர்ந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி, இவங்க மட்டும்தான் இப்படின்னா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து அத்தனை பேரும் மதிமுக அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க, அண்ணன் இந்த அண்ணன் இது இப்படி சொல்ற மாதிரி. அவங்க வந்து சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், சிலர் அழுது கொண்டே சிரிப்பார், மதிமுக சொல்றாங்க. அவரு ஒரு பாட்டு பாடுறாரு. சோ உள்ள அழுகிற வெளியே சிரிக்கிற இந்த வேதனை யாருக்கு தான் இல்லைங்கிற மாதிரி ஒட்டுமொத்த கூட்டணியில இருக்கிறவங்களுமே இது ஒரு யாருமே வந்து பாசிட்டிவா வெளியே சொல்லவே இல்லை. நீ யாரா வேணா இருக்கட்டும். அப்ப நீங்க அந்த திமுக கூட்டணியில வந்து உள்ள இருக்க அத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய மனக்குமுறல் இருக்காங்க. 90% பாத்தீங்கன்னா மனக்குமுறல் இருக்கு. ஒரு 10% சரி ஓகே ஏதாவது ஒற்றுமையா இருந்து ஏதாவது நம்ம ஜெயிப்போம் எலெக்ஷனுக்காக இருக்கிறாங்க. அந்த என்டிஏ கூட்டணி அப்படி இந்த சைடு வரீங்க அப்படின்னா இங்க 90% பிரச்சனையே கிடையாது. ஒரு 10% வேணா இருக்கலாம். ஒரு அதிருப்திங்கிறது வந்து எல்லா இடங்கள்லயுமே இருக்கக்கூடியதுதான். சோ அது ஒரு கொஞ்சம் இருக்குது அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். சோ இவங்களுக்கு என்னன்னா இப்போ நினைச்ச சீட்டும் கிடைக்கல, யாருமே ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. இவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். இப்போ உள்ளுக்குள்ள அண்ணனே சொன்னாங்க காங்கிரஸ் உள்ளுக்குள்ள பயங்கர தொண்டர்கள்லாம் ரொம்ப இதா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இவங்களால வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஒர்க் பண்ண முடியும்னா ஒர்க் பண்ண முடியாது. அந்த ஓட்டு ஒழுங்கா ஷேர் ஆகும்னா ஷேர் ஆகாது. ஏன்னா இவங்களே வந்து இப்ப வெளியில இருந்து ஒருத்தவங்க தேமுதிக அங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றத விட உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே நீங்க அவங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்துக்கிறீங்கிறப்போ அப்ப இந்த கூட்டணி எப்படி இருக்கு? வேண்டா வெறுப்புக்கு சொல்லுவாங்களா ஒரு பழமொழி, அத மாதிரி இந்த கூட்டணி சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. 2021 இருந்தது வேற. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ஏதோ தெரியாம சேர்ந்துட்டோம், வேற வழி இல்லாம இருக்கிறங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரே அதே நான் சொல்லிடுறேன். அதாவது இங்க இருக்கிறவங்க எப்படின்னா புதுச்சேரியிலையும் நீங்க வந்து கேரளாவிலையும் நீங்க கம்பேர் பண்ணி பாக்குறீங்கன்னா மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இங்க இந்த பிரச்சனை இங்க மட்டும் கிடையாது. இவங்க புதுச்சேரியா இருக்கட்டும் கேரளா போனீங்கன்னா அது மிகப்பெரிய மாத்தி எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ பேசிக்கிறாங்க. சோ அந்த கூட்டணிங்கிறது வந்து அது என்ன சொல்றது, வேற வழி இல்லாம சேர்ந்த கூட்டணி பாக்குறதுக்கே அப்படிதான் தெரியுது. இப்ப நீங்க கேள்வி சொல்லுங்க மேடம். அதாவது அங்க இருக்கிற வலி என்பது உங்களுக்கான வழியாக நீங்கள் பார்க்கிறீர்களா? கட்டாயம் ஏதோ நீங்க ஒரு காம்படிஷன் வரும்போது வந்து உங்களோட நெகட்டிவ் என்ன பாசிட்டிவா ஆட்டோமேட்டிக்கா அமையும் இல்ல. நான் எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, என் ஸ்ட்ரென்த்ல நான் போராடுறதுங்கிறத விட ஆட்டோமேட்டிக்காவே ஆப்போனன்ட் வீக்கா இருக்கும்போது அது எனக்கு பிளஸ் பாயிண்ட் தானே. நான் எப்படிதான் உங்களை வீக் பண்ணலாங்கிறதா வந்து ஒரு போட்டியில வந்து எந்த ஒரு போட்டியாளருமே எதிர்பார்ப்பாங்க. இப்ப நாங்க வந்து உங்களோட வீக்னஸ் என்ன தேடுறது கூட நீங்களே அங்க வீக்கா தான் இருக்கிறீங்க. அப்ப அந்த வீக்னஸ் தேடுறதுங்கிற அவசியமே இல்லையே. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வீக்கா தான் இருக்கிறீங்க. அதான் சொல்ல நாங்க இங்க 90% பிரச்சனையே இல்ல, அங்க 90% பிரச்சனை தான் இருக்குது. இங்க 10% ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அங்க 10% கூட அந்த ஒற்றுமை இருக்குதானே இல்ல. அதோட ஆட்டோமேட்டிக் பலம் யாருக்குன்னா இந்த சைடு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பலம் இருக்குது.
அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதுல. சரிங்க சார். பூபதி ஜான் சார், அதாவது அந்த பக்கம் பலமாக இருக்கும் பொழுது பலவீனமாக இருக்கும் நாங்கள் எங்கள் பலத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் இல்லை, அங்கே ஆல்ரெடி அங்கே எல்லாமே பலவீனம் தான். அதனால் எங்களோட பலமே இன்னும் பலமாக பெருகி கொண்டு இருக்கிறது அப்படின்றது சிவசங்கர் சாரோடது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் நந்தகுமார் சார் சொன்னார், உழைத்தோம், 9 வருடங்களாக உழைத்தோம், உங்களை தோளில் சுமந்து நாங்கள் நன்றோம். அதாவது ஒரு தேரில் ஏற்றி வச்சு அந்த பவனி போனோம், ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காமல் எங்களோட வார்த்தைகள் எதையுமே காதுகளில் போட்டுக்கொள்ளாமல் அவ்வளவு ஒரு புலம்பலோட அவரோட வாதத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு உங்களுடைய பதில் கேள்விகள் தான் இது. அதாவது எல்லாரும் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார்கள், மக்களை சந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள், ஆதரவு கேட்க தொடங்கி இருக்கிறார்கள், அவர்களுடைய வாக்குகளை கேட்க தொடங்கி இருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் மனசில் புலம்பலோட, ஆதங்கத்தோட, கவலையோட, கண்ணீரோட, உள்ள சிரிக்கிற வெளியே அழுகிறன்னு இப்படிப்பட்டவர்களை அந்த 11 பேரை அந்த பையில போட்டால் அந்த தோல் சுருங்கி போயிடாதா, இல்லை தோல் உடைந்து போய்விடாதா அப்படின்ற பயம் இல்லையா திமுகவிற்கு? ஏன்னா நீங்களே யூஸ் பண்ண அந்த வார்த்தை ஓவர் கான்ஃபிடன்ஸ், அது எல்லா இடத்துலையும் நமக்கு சக்ஸஸை தேடி கொடுக்கும். இல்லை அதாவது ஒரு 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 போட்டியில் எந்த விதமான போட்டியில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் ஜெயிக்கும். சம்டைம்ஸ் இல்லை, சம்டைம்ஸ் இல்லை, எல்லா டைம். ஏன்னு கேளுங்க, எப்போ நம்ம தோத்துருவோம் அப்படின்னு ஒரு மைண்டு லூஸ் ஆகுதோ அப்போ அது லூஸு போயிடுவோம். நீ என்ன, அதாவது மைண்டு தான் நம்மளுடைய பாடியினுடைய பவரையே மெயின்டைன் பண்ணுது. ஒரு பெரிய பலசாலி இருப்பான், மைண்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, ரொம்ப வீக்காக இருக்கான்னு வச்சுங்க, பேனாவை கூட தூக்க முடியாது. ஆனால் ஒல்லியாக இருப்பான், வெயிட்டே இல்லாமல் இருப்பான், ஆனால் மைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் மிகப்பெரிய ஆயுதத்தை கூட தூக்குவான் ஜெயிப்பதற்கான. அப்போ மைண்டு தான் என்ன பண்ணுது, அவனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இருக்குது. மாஸ் சைக்காலஜி, இது ஒன்று பார்த்துக்கணும். இது டாக்டர் பூபதி ஜான் அவர்களுடைய என்னுடைய கருத்து, அரசியல் விமர்சகர் பூபதி ஜான் அவர்களுடைய கருத்து. இதுதான் இது அடிப்படை, இதுதான். அப்போ ஒரு மென்டல் சைக்காலஜி அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ சார் சொன்னார், முன்னாடி சொன்னார், நாங்கள் கூட்டணி அதிமுக கூட்டணி முன்னாடி பர்ஃபெக்டாக இருந்தோம், இப்போ எல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைப்பதற்கு முன்பாடி 90% அது பிரச்சனையில் இருந்துச்சு, 10% தான் பாசிட்டிவிட்டி. 90 நான் சொல்லிடுறேன், நான் வர்றேன். ஒரே குழப்பங்களும் ஒரே புலம்பல்களும் ஒரே இதுதான் இருந்தது. இங்க பிரச்சாரத்துக்கு போய் அவங்க இப்ப அவங்க குழப்பம் எல்லாரும் உங்க மேல அந்த கல்ல போட்டு இருங்க. நான் சொல்லுங்க பாருங்க, அவங்க 10% தான் பாசிட்டிவிட்டி, 90% நெகட்டிவிட்டியில் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ யாரு? டிஎம்கேனுடைய கூட்டணி இது வரைக்கும் கூட்டணி 90% பாசிட்டிவிட்டி தான் இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய 10% தான் நெகட்டிவிட்டி இருக்கு. இதுதான் ஆரம்பத்துல இருந்து அப்ப இன்டாக்ட் 2 வருஷமா இன்டாக்ட் ஒரு பாலிசி இருக்கு. இன்டாக்ட் 2 இப்ப அது broken கூட்டணி ஆயி போச்சு. இன்டாக்ட்னுடைய யார் வெளிய போனாங்க அங்க யார போல தமிழ்ல வால்மீகி வேல்முருகன் போனாரா? வேல்முருகன் போனாரா? கமலஹாசன் இது பண்ணாரா? ஏன் அவர் போட்டியிட இது பண்றாரு? கமலஹாசன் வேல்முருகன் போனாரு, கமலஹாசன் ஏங்க கமலஹாசன் கூட அந்த வசூல் ராஜா படத்துல அவருக்கு அசிஸ்டன்டா நடிச்ச கருணாசன் மதிச்சு கூட்டு ஒரு சீட்டு கொடுக்கறாங்க. அதுல ஹீரோவா நடிச்ச கமலஹாசனுக்கு ஒண்ணு இல்ல. ஹீரோ காமெடியன் பாக்குறதா இந்த அரசியல்ல கட்சியோட தலைவர் அவர்களுடைய ஓட் பேங்க் அப்படிதாங்க பார்க்கணும். இப்ப யார் ஹீரோ யார் காமெடினே இல்ல, அது போல தான் இருந்துக்குது. ஒண்ணே கிடையாதுங்க. அப்படிதான் இருங்க, நான் சொல்லிருங்க. இருங்க, நான் இப்ப மக்களுக்கு ஈஸியா புரியணும்ன்றதுக்கு நான் சொல்றேன். சரிங்க சார், நம்ம கிளைமாக்ஸ் நோக்கி இன்னும் போகவே இல்ல. இப்பதான் நேம் கார்டே போடுறோம். மேடம் நான் சொல்லிருக்கேன். மேடம் டிஎம்கே கூட்டணி பொறுத்த வரைக்கும் 90% பாசிட்டிவிட்டி, 10% நெகட்டிவிட்டி. சரி, ஏடிஎம்கேல அப்படியே ரிவர்சல், உல்டாவா இருக்கு. ஒன்று வச்சுக்கங்க. ரெண்டாவது இப்போ காங்கிரஸ் சார் நந்தகுமார் சார் சொன்னார், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, நாங்கள் 10 வருடமான கூட்டணியில் வந்துட்டு இருக்கோம். கரெக்டு தான், உண்மை தான். ஆனால் அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிருக்குன்னு சொன்னேன். ரைட், ஓகே. இப்போ நடந்து போச்சு. இப்போ 28 இருங்க சார். சகுனி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாபாரத கதை எல்லாம் அவுட்டேட்டட் சார். ஒரு சகுனி இல்ல,
பல்வேறு சகுனிங்க இருக்காங்க. ஒரு இருங்க சகுனி சார். கிடையாது. சகுனின்னு சொன்னவரே அந்த சகுனி யாருன்னு இருங்க கேட்கலாம். சார். சாரோட சார், நான் ஒரு கருத்து. சொல்றேன். சார், இருங்க. அவர் சொல்றார் சகுனி. இருக்கிறாங்க. சார், இது இது திராவிட திமுக மாடல் அரசு சார். மகாபாரத கதையெல்லாம் அவுடேட்டட், முடிஞ்சு போச்சு எங்களுக்கு. புரிஞ்சுச்சுங்களா? திராவிட மாடல் ஆட்சியில, திராவிட மாடல் மண்ணில மகாபாரத நீதி கதைகள் தான் முக்கியம். இதுல ஒரே ஒரு நந்தகுமார் சார் சொன்னது எடுத்துக்கிறோம். அது எடுத்துக்கலாம். இந்த கூட்டணி இன்டாக்ட். கூட்டணிக்கு அவருக்கு கிடையாது. இப்ப பாருங்க அங்கங்க செதறி ஒண்ணு செதற கிடையாதுங்க. அவரே பாருங்க சொல்லிருக்காரு. எல்லா பாண்டிச்சேரி இன்டாக்டா இருக்குங்களா? பாண்டிச்சேரியில தமிழ்நாட பத்தி பேசுங்க. பாண்டிச்சேரி பேச விட மாட்டேங்கிறாருங்க. ஐயா, ரெண்டு பேரும் பேசினா பார்வையாளர்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லணும். இங்க பாருங்க, நான் சொல்றேன். கொஞ்சம் சலசலப்பு, கொஞ்சம் மனஸ்தாபங்களா இருக்குது. பேசி தீர்த்துக்கலாங்க. பாருங்களேன், இங்க பாருங்க, பேசி தீர்க்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. மேடம், ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சண்டை இருக்கு. மனசுல இருக்கிறத வெளியே கொட்டிட்டா மனசு ஃப்ரீயா இருக்கும் இல்ல? அப்படித்தான் சில பேர் கொட்டுறாங்க. ரைட்டா? நந்தகுமார் சார் மனசு பேச விடுங்க சார், கொஞ்ச நேரம் விடுங்க சார். மனசுல இருக்கிறத கொட்டிட்டோம்னா இணக்கம் நல்லா வந்துடும். எவ்வளவு பெரிய சண்டைக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும் மனசுல இருக்கிறதுல கொட்டுறா டே இல்லையா, ஒரு அரை மணி நேரம் அழுதுட்டு வச்சுங்க, அப்புறமேல எல்லாரும் அப்படி கட்டி பிடிச்சுன்னு வச்சுங்க, இறுக்கமா இருக்கும். அந்த பிடிப்பு எங்கேயும் நகராது. அந்த பிடிப்பு எப்ப சார் வந்துரும்? வந்துருச்சு, அவ்வளவுதான். மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டு அவங்களுக்கு கொட்டிட்டோம்னா இறுக்கமாயிரும். நாங்க பேசி தீர்த்துக்குவோம், பிரச்சனையை முடிச்சிருவோம். இருக்கக்கூடிய ஜெயிச்ச தொகுதி விட அதிகமா ஜெயிப்போம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. 10% நெகட்டிவ் கூட மாத்தி 100% சக்சஸ் ஆகி பரீட்சையில பாஸ் பண்றோம். சரிங்க சார். இல்ல கோவிந்தராஜன் சார் கிட்ட நான் பேசுறேன். ஏன்னா இருங்க ஒரு நிமிஷம். எப்பவுமே திமுக ஆதரவாளர், நான் அதிமுக ஆதரவாளர் கிட்ட தான் பாயிண்ட்ஸ் வாங்கணும். ஆனா இங்க சண்டையே திமுக ஆதரவாளருக்கும் காங்கிரஸ் ஆதரவாளருக்குனா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நீங்க தான் சொல்லணும். ஒரே ஒரு இங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் இருக்கிறதே உங்க ரெண்டு பேர் கிட்ட தான். எல்லாரும் வெளிய வந்து பார்க்கறாங்க. தவறான கருத்து. அவர் டாக்டர் சொல்லும்போது கரெக்டா சொன்னார். மனக்குமுறலை கொட்டிட்டானா அடுத்தது ரிலீஃப் தான். ரிலீஃப் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் போட்டி தான். அது நாங்க யார்கிட்ட மோத வேண்டுமோ அங்க கரெக்டா அடுத்தது போய் நாங்க மோதிடுவோம். இது எப்படின்னா நாங்க எங்களோட தொண்டர்களுக்கும் எங்களை சார்ந்த கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் நாங்களும் உங்களை தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், நான் உங்களோட நாங்க நிக்கிறோம் அப்படிங்கறத எங்க மனசாட்சியை வெளிப்படுத்துறோம். அதே அதாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரளாக்கு பல முறை இப்ப வந்து அங்கேயும் தேர்தல் நடந்திருக்கு, அங்க பல முறை இப்ப வந்திருக்காரு. ஏன் தமிழகத்துக்கு இது வரைக்கும் வரல? இதுல இருந்தே தெரியுது ராகுல் காந்தி முன்னாடி அதே பொறுமை இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாரு சந்தேகமா இருக்குதுங்க. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வருவாரா? இங்க என்டிஏல மோடி 2-3 வாட்டி வந்துட்டாரு, இன்னும் இங்க அவங்க இதுல இருந்து ராகுல் காந்தி வரல. பிரச்சாரத்துக்கு வருவாரா? பிரச்சாரத்துக்கு வருவாரா ராகுல் காந்தி? பேச மாட்டீங்களா? அதாவது இப்ப ராகுல் காந்தி வருவாரா, இது வரைக்கும் பேசினாங்களா? போன்ல கூட பேசல, எல்லா கேள்வியும் கேட்டார். இதே கேள்வியை நாங்க எங்களுக்குள்ள கேட்கறதுனால தான் நாங்க இன்னைக்கு இந்த அரங்கத்தை தைரியமா உட்கார்ந்து பேசுறோம். இது வரைக்கும் நாங்க இதே அரங்கத்தில் நான் கிட்டத்தட்ட 30 மினிட் பேசியிருக்கேன். திமுகவை என்னைக்கு ஒரு வார்த்தையோட நான் தப்பா பேசுறது கிடையாது, விட்டு கொடுத்தது கிடையாது, முட்டு தான் கொடுத்துருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நாங்க பேசுறோம் அப்படின்னா எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு உண்டான மரியாதையை தர வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் தான் நாங்க இதை எங்களை வெளிப்படுத்துறோமே தவிர மற்றபடிலாம் நாங்க கட்சியை கூட்டணி விட்டு போயிட்டோம், ஓடி போயிட்டோம், செதறி போயிடுச்சுலாம் அப்படிலாங்கிறதா கிடையவே கிடையாது. இன்னைக்கும் நாங்க சொல்றோம். இவங்க சொல்றாங்க, இவங்க ஒரு என்ன சொல்றது, இந்த பீகார்ல இருந்து எடுத்து ஒரு இது மேனிஃபெஸ்டோ போட்டுட்டு எங்க 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க மேனிஃபெஸ்டோ வரப்போது பாருங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்க தெரிச்சோட போறீங்க. நீங்க ஒருத்தர் தான் ஊரா போய் கத்தின்னு இருக்கணும். எங்களுக்கு பல முன்னாள் தலைவர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் 10 ஊரை எடுத்தா வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்க எங்க இருக்குன்னே தெரியாது. ஏழாயிரம் விண்ணப்பம் வந்திருக்குது. உலகத்திலே முதல் முறையாக காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் 7000 விண்ணப்பம் வந்திருக்கு. 7000 விண்ணப்பத்துல 3000 விண்ணப்பம் நாங்க பரிசீலனை பண்ணி வச்சிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட 100 பேர் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க எங்க
கட்சியில சரிங்க நாங்க சார். எங்க கட்சியில 4 பேர் தான் இருக்கிறோம், 5 பேர் தான் இருக்கிறோம், 1000 பேர் தான் இருக்கோம், 2000 பேர் தான் இருக்கோம். ஏங்க 150 வருஷமா கட்சி நடந்துகிட்டு இருக்குங்க. உங்கள மாதிரி கொடி பறக்குது, புள்ளையார் சொல்லி போட்டாச்சு, வாங்க வாங்க வாங்க, நாங்க அலைஞ்சில ஓடுறது முன்னாடி. சரிங்க சார், நான் பேசலாங்க சார். சிவசங்கர் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது எங்களுக்கான பாதையெல்லாம் வந்து நாங்க வகுத்து கொண்டாச்சு, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் கூட்டணியை வித்து வெளியே போறதா எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எங்களுக்கு எதிர்க்க இருக்க எதிரியை நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பா டெஸ்டினேஷன் அதுதான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. முதல் பகுதியில வந்து புலம்பலை தெரிவித்தாலும் இரண்டாவது பகுதியில் எங்களோட கூட்டணி இணக்கமாகத்தான் இருக்கிறது என்று ஜான் சார் சொன்ன மாதிரியே சொன்னாரு. உங்களோட கருத்துக்கள் என்ன? நான் முழு மனக்கசப்போட ஒட்டுமொத்த பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப எப்படி நீங்க செய்ய முடியும் சொல்லுங்க? யாரா ஒருத்தராவது சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். ஒரு குடும்பத்துல 6 பேர் இருக்கிறாங்கன்னா 6 பேருக்கு ஒரு 3 பேரு மனக்கசப்போட இருந்தா சரி, பாதி இருக்கிறாங்க, இழுத்து பிடிச்சு கொண்டு போகலாம். 6க்கு 6மே மனக்கசப்போட இருந்தா அந்த கூட்டணி தலைவர் என்னதான் டேலண்டா இருந்தாலும் எப்படி சார் உங்களுக்கு மனக்கசப்பு இந்த நேரத்துல ஏதாச்சும் இருக்கா? அண்ணாமலை அவர்கள் ஓரம் கட்டுப்பட்டு விட்டாரா? அந்த அவரை ஓரம் கட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் மேடம், ஏற்கனவே நான் சொன்னதான், நீங்க அங்க 90% பிரச்சனை இருக்கு, அங்க 10% தான் ஒரு யூனிட் இருக்குன்னு சொல்லலாம். இங்க 90% யூனிட் இருக்குது, ஒரு 10% அந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த 10% அந்த பிரச்சனையில முதல் பிரச்சனையா திரு அண்ணாமலை அவர்களை நீங்க பாக்குறீங்களா? இருக்குது. ஆமா ஆமா, ஏன்னா நீங்க அவருக்கு வந்து அவரை பிடிச்ச அரசியலுக்கு வந்தவங்களும் அவரை பின்தொடர்ந்து வந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அது ஒரு வருத்தம் இருக்குதானா இருக்குதா, இல்ல நீங்க வந்து முழு பூசணிக்க சோத்துல மறைக்க முடியாது, இருக்குதானா இருக்குது. ஆனால் எது அதிகமா இருக்கு, நீங்க அந்த பக்கம் நான் ஏற்கனவே 90-10 திரு அண்ணாமலை அவர்களுக்கு இடம் கொடுக்காத பிஜேபிக்கு அவரை பிடித்தவர்களுடைய ஆதரவு இருக்குமா? ஆதரவு இருக்குமான்னா கட்டாயம் வந்து பிஜேபிக்காக ஓட்டு போடுவாங்க. நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து பிஜேபிக்காக என்டிஏ அலையன்ஸ் சொன்ன வேலை செய்வாங்களா மாட்டாங்களா சார்? வேலை செய்வாங்களா மாட்டாங்களா? வேலை செய்வாங்க, ஆனால் அந்த மன வருத்தங்கிறது இருக்குது. அது வந்து நம்ம இல்லன்னு அப்ப அண்ணாமலை அவர்கள் இல்லாத பிஜேபிக்கு அவர்கள் வேலை செய்வார்கள். வேலை செய்வாங்க மேடம், வேலை செய்ய மாட்டாங்க. பிஜேபி கேடர்ஸ் என்னைக்குமே வந்து என்டி அலையன்ஸ்ல இருக்கிறவங்க வந்து என்னைக்குமே ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மனக்குமுறல் இருக்குதா, வருத்தம் இருக்குதான்னா அது இருக்கதான் செய்யுது. ஏன்னா அது வந்து நீங்க பேஸ்புக்லயே ட்விட்டர்லயே நீங்க எல்லா இடமும் ஓப்பனா பாக்குறேன். நான் வந்து இப்ப இல்லன்னுலாம் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு கிடைக்கல. அதான் நான் மறுபடியும் சொல்றேன், திரும்ப ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்ப, அவரை பார்த்து அரசியல் வந்தவங்களுக்கும் அவரை பிடித்த அரசியல் வந்தவங்களுக்கும் நம்மளோட தலைவர், ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டார் கேண்டிடேட். நீங்க வந்து அவர் வந்து 10ஓட 11ஆன கேண்டிடேட் கிடையாது, அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். அந்த கேண்டிடேட் அந்த எலெக்ஷன்ல அவருக்கு எதிர்பார்த்த இடங்கள்ல இல்ல அப்படிங்கிறப்ப அந்த வருத்தம் இருக்குதான்னா கட்டாயம் வந்து அந்த வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. அதுல வந்து ஒரு இன்டைரக்டா சொல்ல போனா ஏடிஎம்கேக்கு ஒரு வெற்றியான்னா அது வெற்றி எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மளோட தலைவர் அது உங்களுக்கு தெரியும், இது எப்படி 2 பேரும் வந்து எவ்வளவு ஏடிஎம்கே அந்த கூட்டணி அமைறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறது தெரியும். அது ஒரு மறைமுகமா இதுல வந்து அந்த ஏடிஎம்கே வெற்றி பெற்றுக்கிறாங்களான்னா வெற்றி பெற்றுக்கிறாங்க. அதை வந்து ஓப்பனா சொல்ல எப்படி சொல்றாங்க எனக்கு தெரியல. ஓகே, அப்ப ஏடிஎம்கே அவர்களுடைய பிரஷர் தான் அவர் ஓரம் கட்டப்பட்டதற்கான காரணம். மேம் அது வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதா. நீங்க வந்து இந்த கூட்டணி அமையணும் அப்படின்னு சொன்னாலே வந்து ஏற்கனவே ஒரு சில ஒரு நிபந்தனைகள் இருந்ததுன்னா இருந்தது. ஏன்னா நீங்க 2 பேருக்குமே ஒரே டார்கெட்னா, நான் அதாவது பிஜேபியும் திமுக வரக்கூடாதுன்னு நினைக்குது, ஏடிஎம்கே திமுக வரக்கூடாதுன்னு நினைக்குது. அப்ப நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து செயல்படக்கூடாதுன்னு நினைக்கும் போது அப்போ திமுக மீதும் காங்கிரஸ் மீதும் எந்த விமர்சனத்தையும் நீங்கள் வைக்க முடியாது இல்ல. 2 கட்சிகளுக்கான ஒரு வேறுபட்ட கருத்துக்கள், அவங்க ஒண்ணு போலன்றதையே கமெண்ட் அடிக்கிற நீங்க, பிஜேபிக்குள்ளேயே மாநில தலைவராக இருந்தவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட், அவர் ஓரம் கட்டப்பட்டு விட்டார். ஆனா அது பரவாயில்லன்னு எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க? நீங்க 2 பேரும் வெளியே வந்து எந்த இடத்துலயுமே வந்து யாரும் குறை சொல்லவே இல்லையே. நீங்க வந்து 2 பேரோட டார்கெட் என்ன? யாராவது ஒருத்தராவது நீங்க வெளியே வந்து இவங்கள மாதிரி சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே சிரிக்கணும்னு சொன்னாங்களா? இல்ல யாரா வந்து நாங்க டபுள் டிஜிட் எதிர்பார்த்து கிடைக்கல சொன்னாங்க? அந்த ஒரு மனக்கசப்பு உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா இருந்தது. ஆனால் அதை வந்து வெளிக்காமிக்காம டார்கெட் என்ன, ஒரே டார்கெட் என்னன்னா மறுபடியும் திமுக வரக்கூடாது. ஆனா இவங்க அப்படி இல்ல. நீங்க கோபாலபுரத்து வாசல்லையே சொல்றாங்க, எங்களுக்கு வந்து என்ன சொல்ற, உள்ளுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, உள்ளுக்குள்ள நாங்க அழுதுட்டு இருக்கிறோங்கிறத, அந்த என்ன சொல்ற சந்தோஷமே இல்லாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குதுங்கிறதா அதுல உண்மை. ஆனா இங்க அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு அது ஓகே, அதை வந்து ஓரம் வச்சுட்டு என்ன பர்பஸ்க்காக 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தோம், அவங்க திமுக மறுபடியும் வரக்கூடாது, அந்த வரக்கூடாதுங்கிற அதுதான் மெயின். அதை வந்து நீங்க முன்னிலைப்படுத்தி கொண்டு போறதுக்காக இந்த காம்ப்ரமைஸ் வந்து 2 பேருமே பண்ணிருக்காங்க. ஆனா அந்த காம்ப்ரமைஸ் அங்க வரல. உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவு பிரச்சனைகளுக்கு நான் சொல்ல வர 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், எதுக்கு எடுத்தாலும் வந்து பிஜேபி உள்ள வந்து பிஜேபி இதே புராணத்தை நீங்க எத்தனை வருஷம் பாட போறீங்க? சரிங்க சார், இப்ப பிரச்சனை சொன்னதுனால நான் கேட்கிறேன், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டிருந்தார், ஆனால் அந்த அனுமதி வந்து மறுக்கப்பட்டு இருக்கிறது. இது எலெக்ஷன் கமிஷன் இப்போ வந்து கண்ட்ரோல் வந்து எல்லாமே முழுக்க இது எவ்ரிதிங் இஸ் கமிங் அண்டர் எலெக்ஷன் கமிஷன். இப்போ இது வந்து நம்ம ஒரு பர்టిక్యులர் கவர்மெண்ட் நம்ம குறை சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா இந்த புரிதல்
உங்களோட அந்த கருத்துக்கள் அந்த விளக்கம் வந்து நேயர்களுக்கு போனோம். அப்போ இதற்கும் இந்த அரசாங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சம ரோல் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரோல் கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க பேசிக் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க வந்து இதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு யாரோட கண்ட்ரோல்? எலெக்ஷன் கமிஷன் ஒட்டுமொத்த கண்ட்ரோல் இருக்குது. சோ இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோல் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரோல் கிடையாது. எலெக்ஷன் முடியற வரைக்கும் முழுக்க எவ்ரிதிங் இஸ் கமிங் கண்ட்ரோல் எலெக்ஷன் கமிஷன். சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க இன்னைக்கு இப்போ ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 5 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. தென்காசி மாவட்டத்துக்கு மாத்தி இருக்காங்க, இன்னொரு பெரம்பலூர் இன்னொரு 2 டிஸ்ட்ரிக்ட் மாத்தி இருக்காங்க. சோ எவ்ரிதிங் இஸ் கமிங் கண்ட்ரோல் எலெக்ஷன் கமிஷன். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து ஹீரோ. தமிழ்நாடு பொறுத்தலையுமா இருக்கட்டும், எலெக்ஷன் நடக்கிற அத்தனை மாவட்டங்களிலுமே. இந்த இடத்துல 2 கவர்மெண்ட்னா நீங்க யாரு நான் இல்ல இதுல வந்து உள்நோக்கத்தோட தான் எங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்ற கமெண்ட்ஸே இல்ல வேற பிளேஸ் கேளுங்கன்னு சொல்ற இந்த கமெண்ட்ஸே நீங்க எப்படி பாக்குறீங்க? மேம் இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நீங்க எலெக்ஷன் அவங்க வந்து நல்லபடியா நடத்தணும்ங்கறதுக்காக ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதான் நீ எலெக்ஷன் கமிஷன் மேல குறை சொல்லலாம். ஆனா அதுக்கு நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் குறை சொல்ல முடியாது. எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டிப்பா உங்களோட கருத்துக்களோட சற்று மாறுபடுகிறார் கோவிந்தராஜன் அவர்கள். மாறலாம் படல, முழுக்க ஏற்றுக்கொள்கிறேன். இதுல தாவேகாவுடைய அரசியல் முதிர்ச்சி இது பண்ணுது. ஏன்னா இன்னைக்கு இதே பிரச்சாரத்துக்கு தாம்பரம் ஆலந்தூருக்கு அதிமுக போயிருக்காங்க. பிரச்சாரத்துக்கு சிறப்பா போயிட்டு இப்ப தாம்பரத்துல இருக்கு. அப்ப அதிமுகவுக்கு பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் இங்க கொடுக்கலன்னா இவங்க சரியானபடி ஃபில்அப் பண்ணல ஃபார்ம் எல்லாம். அதுக்கு அந்த அளவுக்கு அங்க ஆளுங்க பற்றாக்குறை. அரசியல் அனுபவம் இல்ல, அரசியல் அனுபவம் இல்லைங்க. பேசிக் இதுக்கு அரசியல் அனுபவம் இல்ல. இன்னைக்கு வந்து இது பண்றதா இருந்தா அவங்க சில வழிமுறைகள் சில இதெல்லாம் கேட்கறாங்க, கேள்விகள்லாம் அதெல்லாம் ஒழுங்கா ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அரசியல் அனுபவமே இல்லாத நீங்க போய் கொடுத்தாங்கன்னா எப்படி இது பண்ணுவாங்க? அது வந்து பொதுச் செயலாளரா இருக்கட்டும் அவங்க எல்லாமே அரசியல் அனுபவம் இல்லன்றீங்களா? ஒரு ஃபார்ம் கூட ஃபில் பண்ண இதுதான் காட்டுதுங்க. ஏங்க இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிற ரீசன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்க சரியானபடி அவங்களுடைய இதை வந்து அப்ளிகேஷனை ஒழுங்கா சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க அதுதான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் மேடம். நீங்க பேங்க் நீங்க ஜெனரலா பேங்க்ல போய் டெபாசிட் பண்ண போனீங்கன்னா நீங்க கரெக்டா ஃபில் பண்ணி கொடுத்தாதான் வந்து டெபாசிட் ஆகும். நான் வந்து ஏதோ நான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பேன், நீ எனக்கு மணி டெபாசிட் பண்ணனா அது டெபாசிட் பண்ணணுமா? அது பண்ண முடியாது. நீங்க கரெக்டான அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும், கரெக்டான அமௌண்ட் இருக்கணும், யாருக்கு வந்து யாருக்கு போகுதுங்கறது கரெக்டா கொடுக்கணும். ஃபார்ம் ஃபில் அப் பண்ணல அப்படிங்கறத காட்டிலும் அந்த சாலைகள்ல பள்ளம் மேடுகள் அதிகமா இருக்கு, அங்க வந்து பாதுகாப்பா இருக்க முடியாதுன்றத காரணம் காமிச்சுதான் அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணல. சரியா ஃபில் பண்ணல, சரியான இடங்களை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க தெரிவிக்க முடியாது. சரியான இந்த இடத்துல வந்து நம்ம யாரையும் குறைக்கிறோம். நீங்க சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து கரெக்டா ஃபில் பண்ணி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத பேங்க் ஆபீசர் இருந்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னால வந்து இதை செய்ய முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது இன்னைக்கு சூழ்நிலையில. சரிங்க சார், ஓகே பேசுவோம். நம்ம பூபதிஜான் சார் திரும்ப உங்ககிட்ட தான் வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் கூட இந்த நெருக்கடி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எது கட்சிக்குங்க? வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு யாருக்கு நெருக்கடி? யாருக்கு நெருக்கடி? எந்த கட்சி இன்னும் வேட்பாளர்களை வந்து தேர்வு செய்யலையோ அறிவிக்கவில்லையோ அவர்களுக்கு தான். அதாவது என்னன்னா அப்படின்னா இப்ப என்ன சிக்கல் அப்படி இருக்குன்னா இப்ப வந்து ஏன்னா சற்று முன்னதாக அண்ணா அறிவாலயம் தேமுதிக விசிக அந்த நிர்வாகிகள்லாம் வந்ததா வந்து தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்னமும் அவங்க தான் அறிவிக்கல. இல்ல வேட்பாளர்கள் வந்து பொதுவாகவே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கூட்டணிகள் அதிகமா இருக்கு. இங்க ரெண்டாவது இன்னைக்கு அஷ்டமி இன்னைக்கு நவமி, இவங்க இந்த 4 நட்சத்திரம் சனாதனத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு நாள் சிறப்பா இருக்கும், ராகுகாலம் கழிச்சு இது பண்ணுவாங்க. அறிவிப்பீங்கன்னா அவளோட காத்துட்டு இருக்காரு. அதனோட வெளிப்பாடு இன்னைக்கு இது பண்ணல. இன்னைக்கு ராம நவமி, இன்னைக்கு பண்ண மாட்டாங்க. நேத்திக்கு அஷ்டமி, இவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. இவங்க பார்க்கலன்னா கூட அந்நியர் இருக்காங்க, துர்கா மேடம், அவங்க இதெல்லாம் பாப்பாங்க. நம்ம கூட்டணி கட்சிகளை பத்தி பேசிடுவோம் சார். கொஞ்சம் விடுங்க சார். சார் நல்ல நேரம் போயிரப்போ சார், இருங்க சார் பேசி முடிச்சிடலாம். நல்ல நேரம் போயிரப்போ சார். ஏன் சார் நீங்க சார் மேடம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா தேர்வாளர்கள் எலெக்ஷன் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஏன்னா தொகுதியில் கொடுக்குறதுல என்ன அப்படின்னா என்ன எப்படி இருக்குன்னா ஏன்னாமே கட்சிகள் நிறையா இருக்குது. அதில் வந்து இப்போ விசிகா கேட்கக்கூடிய தொகுதியிலையும் அதே வந்து தனி தொகுதி கேட்கும்போது அதே மாதிரி டிஎம்கேல இருக்கக்கூடிய தனி தொகுதியிலும் கேட்பாங்க. ஈவன் காங்கிரஸில் கூட தனி தொகுதியில் கேட்கும்போது அது வின்னிங் ப்ராபபிலிட்டி அங்கே இருக்கும் பொழுது எங்களுக்கு அது வேணும்னு சொல்றது நியாயம். அது ஒவ்வொரு கட்சிக்கும் நியாயம். இப்ப ஐயா இருக்காரு, ஐயா தனி தொகுதியில ஒரு கேண்டிடேட் போடுறாங்க, அதே மாதிரி விசிகேவும் அதே கேட்குது. அப்படிங்கும் பொழுது எங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி இங்க அதிகமா இருக்குது அப்படின்னு கேட்கறது நியாயம். என்னன்னா அப்ப அந்த சூழ்நிலையில இட் வில் டேக் டைம். என்ன அப்படின்னா என்ன யாருக்கு எப்படி கொடுக்கறது, எப்படி பகிர்ந்துக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனாலும் இது ரொம்ப அதிக நேரமா இருங்க முடிவு சுபமா தான் முடியும்.
முடிவு சுபமா தான் முடியும், அதுல மாற்று கருத்து இல்ல. கொஞ்சம் அதுல அந்த ஒரு அப்படி உள்ள போய் மேல போய் கீழே போய் வர்றதுல தான் இருக்கும், முடிவு சுபமா இருக்கும். ஏன்னா கேண்டிடேட்டுக்கு வந்து எந்த கேண்டிடேட் போட்டாலும் வின்னிங் கண்டிப்பாக இது வரும், அது ரொம்ப முக்கியம். அவங்க காங்கிரஸ்காரர் இருந்து ஒரு கேண்டிடேட் போட்டாலும் அது வின்னிங் தான். 28ல 28 வின்னிங். சரிங்க சார். கோவிந்தராஜன் சார், அதாவது திமுக வந்து அதிமுகவை பார்த்து பயப்படல, நாங்க இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கல, எந்த தொகுதியில் என்று டிசைட் பண்ணல, இந்த எங்களோட வியூகம் வேறு ஏதாவது ஒரு சக்கர வியூகமாக இருக்குமோன்னு தான் அதிமுகவும் பிஜேபி கூட்டணி பயப்படுதோ? அதெல்லாம் ஒரு பயமும் கிடையாது, பிரச்சாரத்துக்கே போயாச்சு, மக்களை சந்திக்கிறதுக்கு இல்ல பயம். அவங்கள பத்தி பேசாம என் திமுக கூட்டணி இன்னும் சொல்லல, வேட்பாளர்கள் சொல்லல, தொகுதியை சொல்லல, திரும்ப பேசிட்டு இருக்காங்க. ஏங்க யாரும் திரும்ப இது மக்கள் என்ன பேசுறாங்கன்றத நாங்க பிரதிபலிக்கிறோம், அவ்வளவுதான். மக்கள் இன்னைக்கும் சொல்றேன், நீங்க சொல்றீங்களா ஏன் இந்த வேட்பாளர் இழுபறின்னா, அங்க திருமதி கனிமொழி அவர்கள் அவங்க இப்ப தமிழக அரசியலுக்கு வரணும்னு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பல்வேறு திமுக தொண்டர்கள் நிற்கணும் விருப்பப்படுறாங்க. இப்போ அங்கே கொஞ்சம் இழுபறி போயின்னு இருக்குது. கனிமொழிக்கு சீட்டு கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் சென்டர் இருக்காங்க. அதாவது துணை முதல்வர் உதயநிதி அவருடைய ஆட்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கணும், சபரீசன் மாப்பிள்ளை அவர்களுடைய ஆதரவாளருக்கு கொடுக்கணும், துர்கா மேடம் அவங்களுடைய ஆதரவாளருக்கு கொடுக்கணும், கனிமொழி ஆதரவாளருக்கு கொடுக்கணும். இந்த 4 பவர் சென்டருக்கும் எல்லாரையும் பாட்டு இது கொஞ்சம் டைம் தான் ஆகும், பொறுமையாக இருக்கு. நாமினேஷனுக்கு டைம் இருக்குங்க, பொறுமையாக அதுக்குள்ளார வந்தோன்னா பரவாயில்லைங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் அப்படிதான் பண்ணுச்சு. பாண்டிச்சேரியில் எப்போ இதை நாமினேஷன் இவங்க அதுக்குள்ளார வந்து இது பண்ணுவாங்க. அதாவது அழகா சொன்னார் இவர் வந்து முடிவு சுபம்னு சொல்லிட்டு, இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவது சுபமான முடிவாக இருக்கும். சொல்லுங்க நந்தகுமார் சார். அதாவது எது பிளானோ எது வியூகமோ எங்களோட டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எங்களோட இலக்கை நோக்கி நாங்க போயிட்டே இருப்போம். எங்க கூட யார் வராங்கன்றது அடுத்த விஷயம், ஆனா நாங்க அங்க போய் தான் நிற்போம். அவங்க போய் நிற்பாங்க, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்களே. இவங்க போகிறது வந்து ஒரு திசை தெரியாத திக்கில் போயிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இவர் கொடுத்துருக்காருல கூட்டணியில் கட்சிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களே, அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கெல்லாம் ஜெயிக்க முடியாதோ அந்த சீட்டெல்லாம் மொத்த கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்க. இப்போ அங்கே குமுறல் இருக்கு. கூட்டணி கட்சிக்கு தினகரன் அவர்கள் தெல்ல தெளிவா பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்க கேட்ட எல்லா தொகுதிகளும் 99.5% திருப்தியாக தான் இருக்கு அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. இப்ப அண்ணாமலை 2 நாளா வந்து கத்திட்டே இருக்காரு, இந்த தொகுதியில ஏன் வாங்குனீங்க, இந்த தொகுதியில ஒண்ணு ஜெயிக்கவே முடியாது, நீங்க ஏன் இந்த தொகுதியில வாங்குனீங்க, நீங்க வந்து ஏமாற்றப்பட்ட பாஜக வந்து ஏமாற்றப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. தலைமைக்கு போன் பண்ணி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை பத்திரிகையாளர் தேர்தலே நிக்க போறதில்லை. அப்புறம் என்னத்துக்கு அவர் தேர்தலே 3 பட்டத்தை போடுவாங்க, 3 பட்டத்தை போடுறாங்க, ஜிகே வாசன் 4 பட்டத்தை போட்டுருக்காங்க. ஒரு தொகுதி ஜெயிக்க வாரூம்ல இருக்கக்கூடிய அவருடைய அதனால அவர் நேரடியா பத்திரிகையாளர் பார்த்து சொன்னாருங்களா? சொன்னா காட்டுங்க, நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணாமலை சொன்னாங்களா காட்டுங்க. நீங்க அவர்கள் அதிருப்தியில இருக்காரா இல்லையா அததான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் தேர்தலே நிக்க போறது சொல்லிருக்காரு. அப்புறம் என்னத்துங்க அண்ணாமலை அவர்களே நான் தேர்தல்ல வேண்டாம் எனக்குன்னு சொல்லிட்டாரு. தலைவர் ஐபிஎஸ் ஆபீசர் கிங் மேக்கருக்கு ஒரு சீட்டு கூட இல்ல, 3 தொகுதி இயர்மார்க் பண்ணி வச்சிருந்தாரு அண்ணாமலை. 3 தொகுதியில வந்து வேலை கரெக்டா நடந்துருக்கு. யாருங்க பிஜேபிக்கு தலைமை திரு அமித்ஷா, அவர் எதனா அதிருப்தி தெரிவிச்சாருங்களா? இல்ல திரு அந்த இருக்கக்கூடிய தேசிய தலைவர் அதிருப்தி தெரிவிச்சாருங்களா? 64 தொகுதி கூட்டணி கொடுத்தாரு, அது 40 தொகுதி ஷோரா திமுக அப்படிங்கிறது கருத்து கணிப்பு வந்துடுச்சு, நேத்திக்கு வந்துடுச்சு. ஷோரா கொடுத்த 64 அலையன்ஸ்ல 40 தொகுதிகள் ஷோரா வந்து திமுக அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லா அலையன்ஸும் சொல்லிட்டாங்க. பிரபல தமிழ் நாளிதழ், உங்களுக்கு முட்டு கொடுக்கிற ஒரு பிரபல தமிழ் நாளிதழ், மாலையில வரக்கூடிய ஒரு நாளிதழ் இன்னைக்கு போட்டிருக்காங்க அவங்களுடைய கருத்து கணிப்புல அதிமுக தான் அதிக தொகுதிகள் வரும்னு அவங்க இன்னைக்கு கருத்து கணிக்கிறாங்க. அதனால மக்கள் முடிவு பண்ணுவாருங்க. மக்கள் தான் முடிவு பண்ண, நீங்க ஏன் இங்க ரொம்ப நிறைவான கருத்து சார். அதாவது இப்போ கூட்டணி வந்து நாங்க வந்து எப்படின்னா முதல்ல இருந்தே நாங்க வந்து சில சலசலப்போட தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து எப்படின்னா இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் தீர்த்துக்கிட்டே வந்துட்டே இருக்கும், ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும். இப்போ போற பாதை வந்து கரெக்டா வந்து தலைவர்
திமுக கூட்டணி, இந்த கூட்டணியுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சரியா எடுத்து எல்லாரையும் அரவணைச்சு ஒரு மனதோட கூட்டத்தில் நம்ம தேர்தலை நெருங்கி போராடி வெற்றி பெறணும். மீண்டும் இந்த இடத்துல வந்து திமுக ஆட்சி அமைக்கணும். இந்த சனாதன சக்திகள், இந்த மதவாத சக்திகளை உள்ள விடக்கூடாதுங்கிறத எங்களோட ஒரே கருத்து. சரிங்க சார். சிவசங்கர் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. மேம், இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க ஒரு பயிற்சி, அதாவது ஒரு பயிற்சி 1000 முறை செய்யறதுக்கும் 1000 விதவிதமா பயிற்சி செய்யறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரே டார்கெட் திமுக வரக்கூடாது, அவ்வளவுதான். அந்த ஒரு பயிற்சி தான் இங்க உள்ள கூட்டணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க 1000 விதவிதமா ட்ரை பண்றாங்க. 23 கூட்டணிங்கிறது இன்னும் யாரெல்லாம் கூட்டத்துல சேர்ப்பாங்கன்னு தெரியல. எப்படியாவது ஜெயிச்சிடலாமா, எதையாவது செஞ்சு ஜெயிச்சிடலாமா, அந்த எண்ணத்துலதான் இருக்கிறாங்க. அந்த 1000 விதவிதமா நீங்க பயிற்சி செய்யறது வந்து கட்டாயம் ஒரு நாளும் வந்து எடுபடாது. அது வந்து ஒரு அவுட்புட், சரியான அவுட்புட் கொடுக்காது. இங்க டார்கெட் கிளியரா இருக்குது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. சோ இங்க வெற்றிங்கிறது வந்து அதாவது நீங்க கூட்டணி சரியா அமைஞ்சதுங்க, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அதுல மக்கள் வந்து இது எப்ப எலெக்ஷன் நடக்கும், எப்ப இந்த திமுக வீட்டுக்கு அனுப்பலாம், அதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதனால வந்து வெற்றிங்கிறது வந்து திமுக எந்த ஒரு காரணத்தை கொண்டு வராது. சரிங்க சார். கோவிந்தராஜன் சார், நிறைவான கருத்து. மகாபாரதத்துல அவர் ஆரம்பிச்சார், நான் மகாபாரதத்திலே முடிக்கிறேன். அதிமுக என்டிஏ கூட்டணி பஞ்சபாண்டவர்கள் கூட்டணி. அந்த 5 பேர் தான் மகாபாரத அந்த இதுல போர்ல யார் வெற்றி பெற்றார்கள், பஞ்சபாண்டவர்கள். அந்த பஞ்சபாண்டவர்கள் கூட்டணி தான் என்டிஏ அதிமுக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி. அந்த கிருஷ்ணர் என்கின்ற பரமாத்மா கூட இருந்தார். எங்களுக்கு மக்கள் என்கின்ற அந்த பரமாத்மாவாக மக்கள் இருந்து இந்த மகாபாரதம், இந்த எலெக்ஷன் போரில் அந்த பஞ்சபாண்டவர்கள் கூட்டணியான அதிமுக என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. நன்றி சார். மேடம், ஒரு அழகான குழந்தை, ரொம்ப அழகா இருக்கு, எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு வச்சுங்க. அப்ப இவ்வளவு அழகுனா கண்ணில் திருஷ்டிபடுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, திருஷ்டிப்பட்டு போயிடும். அப்ப உடனே என்ன பண்ண, பாட்டி என்ன பண்ண, ஆட என்னடா எல்லாம் திருஷ்டிப்பட்டு போயிருப்பதா ஏதாவது சொல்லிட்டு சின்ன மைய எடுத்து இங்க வச்சிருப்பாங்க. அதை ஸ்டீல் போட்டுன்னு சொல்லுவாங்க, கிராமங்களில் ஸ்டீல் போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு அழகான குழந்தையை இப்ப திருஷ்டிப்பட்ட மாதிரி கொஞ்சம் சலசலப்பு, அவ்வளவுதான். அழகா அந்த குழந்தை எல்லாராலும் பாராட்டப்பட்டு வெற்றி தான் உறுதி. நன்றி சார். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி, தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார். நீங்க நல்லா இருந்துச்சுங்க, கலகலன்னு இருந்துச்சு.